தேச நலன் காக்க நினைக்கும் இளைஞர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது அந்தந்த நொடிகளில் அந்தந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலானது மேம்படும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இந்த அரசாங்கத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். ஆனா சினிமா என்பது அப்படி கிடையாது. இன்னைக்கு டேக் சரியில்லையா, நாளைக்கு அதே சீனை மறுபடியும் ரீடேக் வச்சு பல முறை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அரசியல் என்பது அந்த மாதிரி கிடையாது. அன்றாடம் போராடக்கூடிய வாழ்வியல்ல கஷ்டப்பட்டு அல்லது செழிப்போடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கணும். அடிமட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வியலை ஒரு மேலே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுன்றது அந்த களத்துல போனவங்களுக்கு தெரியும். அந்த கடைகோடி மனிதர்கள்கிட்ட பேசினவங்க கிட்டயும் அவங்களுடைய வாழ்வியலை நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர, நம்மளை கூப்பிட்டு வச்சு ஒரு மண்டபத்துல உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா, ஓகே நாங்க சரி செஞ்சிடறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல தலைவர்கள் உருவாக முடியாது. ஏன்னா எங்களுக்கு இதுதான் தேவைன்றதே சொல்ல தெரியாதனாலதான் பல மக்கள் இன்னும் ஒரு நிலை மேல வராம இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு தேவையானது என்னன்ற புரிதலே இல்லை. அவங்க அதை யாருக்கிட்ட சொல்லணுன்றது தெரியல. யாராவது கேட்டாலே அவர்கள்கிட்ட போயிட்டு எனக்கு இதுதான் தேவைன்னு சொல்லக்கூடிய புரிதல் இல்லாததுனாலதான் அதை தன்னெழுச்சியா உணர்ந்து இந்த மக்களையும் கொண்டு வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய தலைவர் யாரோ அவரால் மட்டுமே எல்லோருக்கும் எல்லாம் தர முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு நல்ல ஜனநாயக சக்தியை உருவாக்க முடியும்.